ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். இப்போ இங்கே தாய்மாரெலாம் வந்திருக்காங்க, மகளிர்லாம் வந்திருக்காங்க. இப்போ மகளிர் இப்போ இது ஆர்வமாக இப்போ இது இங்கே ஒரு காலத்தில் எம்ஜிஆருக்கு தான் மகளிர் தாய்மார்கள் ஓட்டு இருக்கும், நமக்கு ஆண்கள் ஓட்டு நமக்கு தான் இருக்கும். பெண்கள் வாக்கு அதிமுகவுக்கு தான் சொல்லுவாங்க. அப்போ காலம் மாறி போச்சு. பெண்கள் வாக்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதய சூரியனுக்கு என்று சொல்லலான்னா காரணம் இன்றைக்கி அவங்கெல்லாம் இப்போ மாதம் இப்போ இங்கே கலைஞர் இங்கே சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் ஒரு திட்டம் கொடுப்போம் என்று ஆற்றல். பணம் வருமா வராதான்னு வச்சுட்டே ஓட்டு போட்டாங்க. சரி ஓட்டு தான் போட்டு பார்ப்போமோன்னு நாங்கள் சொல்லி தான் பார்ப்போம் சொல்லிவிட்டு அதில் கடைசியாக பார்த்தா இப்போ வந்து மாதம் இப்போ எத்தனை மாதம் சம்பளம் வாங்குறீங்க, பணம் வாங்குறீங்க? யார் மகளிர் பணம் வாங்குறது? இப்போ எத்தனாவது மாதம் பணம் வருது? இப்போ எத்தனாவது மாதம் பணம் வருது? வாங்குற சொல்ல வைக்கப்படாத. எத்தனை மாதம் வாங்கிட்ட? என்ன சொல்லுதுடா? 17 மாதமா? 17,000 ரூபா வந்து வராதுன்னு சொன்னார் எடப்பாடி. சொன்னார் நான் முதலமைச்சராக இருக்கேன், பணம் கொடுக்க முடியாது. ஆனால் இப்போ வந்து 17 மாதம் பணம் வாங்கிருந்து சாட்சி இங்கே வாங்குகிற கையால் வாங்கிட்டா தாய்மாருங்க சொல்கிறாங்க. அதான் சாதனை. நிதி நெருக்கடி இப்போ பாரு, மோடி வந்து பாரு பணம் கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ பணம் கொடுக்காமல் நிதியை நெருக்கடி செய்யுது. நமக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்க வேணுமோ அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குது ஒன்றிய அரசு. மோடி அரசு. நிர்மலா சீதாராமன் கும்பகோணத்தை பிறந்த மாமி. அது தமிழ்நாட்டு மண்ணு உணர்வே இல்லாமல் பட்ஜெட் படிக்குது. தமிழ்நாடுங்கிற வார்த்தையே வர மாட்டேங்குது. ஆனால் இது மோடி மட்டும் பேசுவாள், ஹிந்தியில் பேசும்போது தமிழ் மொழி திருக்குறளை பேசிட்டா போதுமா? இங்கே வந்து இப்போ தேர்தல் கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு குரலை எடுப்பார், ஒரு குரலை திருவள்ளுவர் தமிழை பற்றி பேசுவார். ஆக ஓட்டு நம்ம இப்போ ஏதோ செய்ய போகிறான்னு பார்த்தா இப்போ இங்கே ஓட்டு கேட்குற மட்டும்தான் தமிழ்நாடுன்னு சொன்னாது வர. ஆனால் மத்திய பட்ஜெட்டில் வந்து ஒன்றிய பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடுங்கிற வார்த்தையே வரல. இது புத்திசாலியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாயாலே வட சொல்கிற அண்ணாமலை அவன் வாயா பொய் புழுகன் என்று இப்போ நல்லா நிரூபிச்சாச்சு. எடப்பாடி சேர்ந்துக்கிட்டான். எடப்பாடி சேர்ந்துக்கிட்டு பொய் புழுகிட்டு இப்போ எல்லாம் இப்போ ஒரு காலம் ட்ரெண்டு. இப்போ என்ன ட்ரெண்டா? அது இல்லை ராஜா ட்ரெண்டு இப்போ ட்ரெண்டுங்களாம். வாட்ஸ்அப்லேயே ஏமாற்றிட்டு போகலாம் பார்க்குறானுங்க. நமக்கு ஒரு மயம் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாமல் ட்ரெண்டும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. செல்ஃபோனில் பார்ப்போம், அதான் தெரியுமா. சில பேர் பார்த்தா பொறாமையாக இருக்குப்பா. ராஜாவே பார்த்தா அவன் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா ராஜா போனான், ராஜா பொண்டாட்டி போயிட்டு இருக்கு கடலூரில் மேலே. இப்போ ராஜா போகிறான்னு சொல்லி அது ஒரு ட்ரெண்டு விட்டுக்கிட்டுருக்காங்க. அவன் மோகன் ஜூனியர் மோகன் ட்ரெண்டு. இப்போ அது நமக்கெல்லாம் இப்போ கேமரா பின்னாலே இப்போ எனக்கே அந்த எண்ணம் வரும்பு இருக்குது. நான் உழைக்கிற உழைப்பு பார்த்தா செல்ஃபோன் பூரா படமாக இருக்கும். நான் சுற்றுற நாங்கள் முதலமைச்சரே சுற்றிக்கிட்டு இருக்கார், ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஓட்டு கேட்குறப்ப இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களை போட்டு பெண்டு எடுத்தார். என்ன சொன்னமே 10 ஆண்டு காலம் இல்லை, 10 ஆண்டு காலம் அதுக்கு முன்னே எங்களை போட்டு கூட்டம் நாங்கள் கம்ப்யூட்டர் கூட்டம் அமைச்சு. இப்போ 10 ஆண்டு காலமாக போராட்டம் ஊராக போராட்டம் பண்ணோம். இப்போல்லாம் வந்து இப்போ நடிக்கிறவெல்லாம் இப்போ சினிமாவில் நடிக்கிறதா உண்மை நினச்சிக்காதீங்கப்பா. ஓட சொல்லு, 1 கிலோமீட்டர் ஓட சொல்லு, நான் பெட்டு கட்டுறேன். இதே இப்போ 1 கிலோமீட்டர் ஓட சொல்லு, ஓடி சண்டை போட சொல்ல பார்க்கணும். உண்மையான ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி, ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு எத்தனை நாள், ஒரு பாட்டு பாட்டு காட்சி படம் காட்சி எடுக்கணும்னா ஒரு படம் எடுக்கணும்னா அந்த பாட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த பாட்டு ஓடுறதுக்கு அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு அவன் எத்தனை நாள் கஷ்டப்பட்டிருப்பான். டைரக்டர் எவ்வளோ அந்த படம் தயாரிப்பால் எவ்வளோ செலவு பண்ணுமா. காலை தூக்கலாம் ஒரு ஸ்டில்லு ஆடுறதுல ஒரிஜினல் ஆட்டம் கிடையாது. இப்படி ஆடும்போது இப்படி ஒரு சில்லு இது எடுக்கிறதுல அந்த படம் நடக்கிறத பார்த்தாவே போர் அடிச்சு விடும்.
ஏன்டா பார்க்குறோம், அதை பார்த்தானா பணம் பார்க்க முடியாது. ஆக இதையெல்லாம் ஒரிஜினல் என்று நம்புகின்றவர்கள் ஏமாந்து தான் போவார்கள். அதான் தமிழ்நாட்டு மக்கள் உஷாரான ஆள் பேர். இப்போ பாரு, பெரியாரையே இப்போ கையை வச்ச உடனே பெரியார் கையை வச்சானே, பெரியாரை பேசணும், நடமாட விடாமலே வாக்குச்சாவடி கையாலே அவர்கள் குத்தி அவர்கள் மூக்கை உடைத்து விட்டார்கள். ஆக இதையெல்லாம் நாம் சாதனைகளை செய்து கொண்டு, ஆக இதுக்கெல்லாம் முடக்கம் இன்னும் சொல்லாமல் எரியிற அடுப்பை கொல்லியை தான் அடுப்பை சோறு சாக்க முடியாது. இப்போலாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒன்றிய அரசு இதுவரையும் நமக்கு கொடுக்க இன்னும் சொல்லப்போனால் மகாத்மா காந்தி திட்டம், 100 நாள் வேலை திட்டம், அதுக்கு இன்னும் பணம் கொடுக்கல. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு பீகாருக்கு இப்போ பேசினார், தமிழ்ச்செல்வன் பேசினார். அங்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு இங்கே 500 கோடி இப்போ கொடுத்துருக்காங்க. அங்கெல்லாம் 7,000 கோடி 8,000 கோடி கொடுத்துட்டு நமக்கு 500 கோடி பேருக்கு. ஆனால் வரி கட்டுவது நம்முடைய தமிழகத்தில், தமிழ்நாட்டை நம்ம தான் அதிகமாக வரி கட்டுகிறோம். ஒன்றிய அரசுக்கு நமக்கு தான் அதிகமாக நம்முடைய பங்கே வரியை செலுத்துகின்றோம். 14 லட்சம் கோடியை எவ்வளோ நம்ம பணம் கொடுத்து கொண்டு வரி கட்டுகின்றோம். ஆனால் அந்த கொடுக்கின்ற பணத்தை நமக்கு பிரித்து ஒழுங்காக கொடுக்கறதுக்கு இந்த ஒன்றிய அரசுக்கு மனமில்லை. ஆக நம்மளால் அறிவித்த திட்டங்கள்லாம் முடக்கப்பட்டால் இந்த ஆட்சியை மாற்றுவார்கள் என்று மக்கள் மாற்றுவார்கள் என்று தவறான நோக்கத்தில் மோடி அரசு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பக்கபலமாக இங்கே எடப்பாடியும் ஓடிக்கிட்டு இருக்கார். ஆக மக்களும் இப்போ சீசனுக்கு அதெல்லாம் யாராவது சீசன் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போய் இங்கே உள்ளங்க எடுத்துங்க, யார் இந்த மண்ணில் இன்னும் சொல்ல போனால் வடலூர் யார் பாடுபடுகின்றார்கள், யார் உழைக்கின்றார்கள், இந்த தொகுதி மக்களுக்கு தொகுதி என்ன சொல்ல போனால் தொகுதிக்கு இந்த இங்கே இதே போல் தான் ஒரு சாம்பல் எல்லாம். நீங்கள் என்ன சொல்ல போனால் நீங்களாம் நிச்சயமாக மந்திரிலாம் இப்போ சொகுசாக இருப்பான் உண்டா இல்லையா? நாங்கள்லாம் ரோட்டில் தான் நிற்கிறோம். இப்போ நேற்று எங்கே இருந்தோம்? கணேசமூர்த்தி எங்கே இருந்தோம்? நேற்று எங்கே இருந்தோம்? ஆமாம், நேற்று எங்கே இருந்தோம்? இன்னைக்கு காலையில் எங்கே இருந்தோம்? இப்போ எங்கே இருக்கோம்? இப்போ ஆமாம், நேற்று சிதம்பரம், கடலூர், பாண்டி, இன்றைக்கி காலைல ஆமாம் இப்படி கோயம்புத்தூர், இப்போ சாயந்தரம் இங்கே இருக்கின்றோம். இது ஒவ்வொரு மந்திரியும் சரி, முதலமைச்சரே போயிட்டுருக்காரியா. நாங்களே சொல்கிறேன், ஏன் 10 வருஷமாக தான் கஷ்டப்பட்டோம், இப்போயாச்சும் நம்மளை ஃப்ரீயாக விடுவாங்களா? பற்றிய கட்சியாக நம்ம எல்லாம் இப்பயும் போராட்டம் பண்ணுறோம்ல. எப்போ நம்ம தலையெடுத்து போராட்டமே வாழ்க்கை தான் திமுககாரனுக்கு. என்ன சபா அப்படி தானே? ஒன்றியம் தூங்குறியா? நீ கொடுத்து வச்ச மகாராஜாம்பா. எங்கள் ஒன்றிய செயலாளருக்கு அவரே பாரு, அவரு எங்களும் மாத்திரை போட்டாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. அவர் எங்கள் ஒன்றிய செயலாளர் இப்போ அப்படியே உட்காந்துலே தூக்கம் நல்லா கொடுத்து வச்சுவான் தாள். ஆக நாங்களாம் தூக்கத்தையும் மறந்தாச்சு. காலையில் இப்போ நாங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு நாளைக்கு குளிச்சு விட்டு காலைல 5:30 ஏர்போர்ட்டுக்கு போய் 6:15 பிளேட்டை பிடிச்சிட்டு இப்போ போடுறோம். இப்போ வந்துக்கிட்டு வரோம். இன்னும் ராத்திரி கிளம்பணும். ஆனால் சிதம்பரத்துக்காரெல்லாம் பாவம், ஏன்னா தினைக்கு இங்கேருந்து ட்ரெயின் ஏறுறாரான்னு அவங்க போர் அடிக்குது அவ்வளோக்கு. ஏன்னா ஜேம்ஸ் பயணிக்கு நம்ம டெய்லி டெய்லி இப்போ ட்ரெயினில் போகிறாரு. என்ன முடியல. இப்போ காலையில் இப்போ வந்தால் 3:30 மணிக்கு கிளம்பணும், 3:45 கிளம்பும். சாரியாக இப்போ அங்கே டிராஃபிக் ஆரம்பித்து இங்கே வரையும் வருது. இந்த இடம் வரைக்கும் டிராஃபிக். நாளைக்கு முகூர்த்தம் வருது. என்ன ஆக்காட்டியன் முகூர்த்தம். அதனால் மக்கள் எல்லோரும் ரோட்டில் நிற்கலாம். அவங்களுக்கு எதுவும் தெரியல, இங்கே போகணும் தெரியல. இப்போ முடிச்சுட்டு நாங்கள் இப்போ மறுபடியும் போகணும். மறுபடியும் இப்போ சுற்றுப்பயணம். இன்னும் சொல்லவா, கோயிலில் எங்கே பார்த்தாலும் கோயில் கும்பாபிஷேகம். இப்போ எங்களுக்கே போர் அடிச்சு. கோயில் மஞ்சள் நோட்டீஸை பார்த்தாவே அலர்ஜியாக இருக்குது. ஏன்னா மஞ்சள் நோட்டீஸை பார்த்தா மஞ்சள் நோட்டீஸ். இப்போ இங்கே வந்து மஞ்சள் கும்பாபிஷேகம் தமிழ்நாடு பூரா கும்பாபிஷேகம். எங்கே பார்த்தாலும் கும்பாபிஷேகம். திமுக வேறு எல்லாம் கும்பாபிஷேகம் அவன் தான் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். காவி கட்டுறவன் காவி ட்ரெஸ்ஸை கட்டிக்கிட்டு அவன் ஏமாற்றிட்டு ஒரு கும்பாபிஷேகம் பண்ண ஒரு மயிர்மல் இல்லை. நம்ம தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். திமுககாரன் தான், நம்ம திராவிட சொல்லிட்டு திமுககாரன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ இன்னைக்கு குறிஞ்சிப்பால் எவ்வளோ இன்னைக்கு கும்பாபிஷேகம்?
கணேசமூர்த்தி எப்போ கும்பாபிஷேகம்? ஆமாம், பெருமா கோயிலுக்கு முடிஞ்சிச்சு, சிவன் கோயில் முடிஞ்சு, அப்புறம் செல்லியம்மன் சீமுஷ்ட செல்லியம்மன் கோயில், இப்போ செல்லியம்மன் கோயில், இப்போ இப்போ இங்கே யாராவது காட்டுமலாடி திருவந்திபுரம் கடலூர் காசி இங்கே இருக்கார், திருவந்திபுரம் கோயில் கும்பாபிஷேகம், பெரிய பெரிய கோயில் கும்பாபிஷேகம், எல்லாம் கோயில் கும்பாபிஷேகம் ஆக்காட்டி எல்லாம் கோயில், எல்லாமே எங்கே பார்த்தாலும் கோயில். ஏன்னா சேகபாபு மந்திரி ஒருத்தர் உட்காந்து காவி பேச போட்டு அவன் தான் உண்மையாக சாமியார் மாரி இருக்கான். அவன் தான் சாமியார் மாரி அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர், தாடி வச்சுக்கிட்டு. இப்போ என்ன சொல்ல அண்ணாமலைலாம் போய் சும்மா பார்த்தா ஷோவெல்லாம் பண்ணிவிட்டு அவன் பார்த்தா அது ரொம்ப சினிமா படத்தில் ஒரு படம்ப்பா, அது ஒரு ஷார்ட் ஆகிடுச்சு படம். இப்போ அதுதான் பேர் என்ன, அவன் பேர் என்ன நடிக்க யாரு? பாஸ்கர் அடிப்பா, அதே மாதிரி அடிக்கிறான் அண்ணாமலை வந்து ஒரு வேஷம் என்னமோ தண்டனை கொடுத்துறான். அந்த திமுக ஓட்டு போட்டது எதுக்கு தண்டனை? எதுக்கு? ஆமாம், பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்ட்டு அவன் அடிச்சுக்கிறான். என்னமா பாரு, பைத்தியம் பிடிச்சி வேலைகிறவன் எல்லாம். அவன் பாஸ்கர் தான் நடிகர், பாஸ்கர் தான் அவன் சாட்டை அடிக்கிறவன். அவன் நாட்டியம் கற்றுக் கொடுத்து மனசுக்கு பார்த்தா அவன் பழக்க நாட்டியம் கற்றுக் கொடுத்துட்டு அவன் ஏமாற்றிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் பழக்க தோசை அடிச்சிட்டு இருக்கான், இப்படி அடிச்சிட்டு இருக்கான். அதேமாரி இப்போ அதேமாரி இப்போ அதே ஸ்டைல் தான் தங்கானது. ஆனால் அதே ஸ்டைல் அந்த படத்தை பார்த்துருப்பான் இருக்கு. பாஸ்கர் எப்படி அடிக்கிறான்னா அதே போல் பச்சை துண்டை கட்டிக்கிட்டு அவனும் பச்சை தடி கட்டிக்கிட்டு இவனும் பச்சை வயசு கட்டிக்கிட்டு அடிக்கிறான். வேற ஒரு பக்திகளே ஒரு மாதிரி கிடையாது. ஆனால் நம்ம சேகர் பாபா பாரு, அவன் மாதிரி நல்லா காவி ட்ரெஸ்ஸு, கப்பப்பா தான் காவி ட்ரெஸ் தான், தாடி தான்